ವಾಗ್ದಾನವು. செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். ಸೆಫನ್ಯ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ. பூமியிலுள்ள சகல ஜனங்களிலும், ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತಲೂ, சகல ஜனங்களுக்குள்ளும் ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತಲೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ಕೀರ್ತಿಯನ್ನಾಗಿಯೂ ಹೊಗಳಿಕೆಯನ್ನಾಗಿಯೂ ಇಡುವೆನು. தேவனுடைய விருப்பம் அவருடைய பிள்ளைகளை கீர்த்தியாக வைக்க வேண்டும். ದೇವರ ಆಸೆ ಆತನ ಮಕ್ಕಳನ್ನು ಕೀರ್ತಿಯನ್ನಾಗಿ ಇಡಬೇಕೆಂಬುದು, புகழ்ச்சியாக வைக்க வேண்டும், ಹೊಗಳಿಕೆಯನ್ನಾಗಿ ಇಡಬೇಕೆಂಬುದು. மற்றவர்கள் புகழத்தக்கதாக அவருடைய பிள்ளைகளை வைக்க வேண்டும். ಮತ್ತೊಬ್ಬರು ಹೊಗಳಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಅವರನ್ನ ಇಡುವಂತದ್ದು. இதே காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நம்முடைய தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் 26:19 ನಾವು ವಾಸಿಪೋம் என்றால், ಇದೇ ಕಾರ್ಯವನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರು ಹೇಳುವಂತದ್ದನ್ನ ನೋಡುತ್ತೇವೆ. உபாகமம் ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 26வது அதிகாரம் 26ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனத்தை ನಾವು ವಾಸಿಪೋம் என்றால், 19ನೇ ವಚನವನ್ನ ನಾವು ಓದುವುದಾದ್ರೆ, உபாகமம் ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 26வது அதிகாரம் 26ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனம். 19ನೇ ವಚನ. Deuteronomy chapter 26 verse 19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದರೆ, அவருடைய கட்டளைகளையும் ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು அவருடைய கற்பனைகளையும் ಆತನ ವಿಧಿಗಳನ್ನು கைக்கொள்ளுகிற பிள்ளைகளை ಅನುಸರಿಸಿ ನಡೆಯತಕ್ಕಂತವರನ್ನು அவர் ಉಂಡು பண்ணின ಆತನು ನಿರ್ಮಿಸಿದ சகல ஜாதிகளிலும் ಬೇರೆ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತಲೂ கீர்த்தியும் ಹೆಚ್ಚಾದ புகழ்ச்சியிலும் ಘನವಾಗಿಯೂ அவர் சிறந்திருக்கும்படி பண்ணுவார். ಮಾನಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடந்த மாதத்திலே ಕಳೆದ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ಒಂದು ಕಂಡುಹಿಡಿಯುವಂತ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. விசேஷமாய் இஸ்ரவேல் தேசம், ವಿಶೇಷವಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ காற்றிலிருந்து ಗಾಳಿಯಿಂದ தண்ணீர் பெரும்படியாக ನೀರನ್ನ ಸ್ವೀಕರಿಸುವಂತೆ. எதிலிருந்து தண்ணி எடுத்திருக்காங்க? ಯಾವುದರಿಂದ ನೀರನ್ನ ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மெஷின், ಒಂದು ಮಿಷಿನ್ காற்றில இருந்து தண்ணீர் எடுக்குது, ಗಾಳಿಯಿಂದ ನೀರನ್ನ ತೆಗೆಯುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. ಎಷ್ಟೊಂದು ಮಹಿಮೆಯಾದ ಒಂದು ಕಂಡುಹಿಡಿಯುವಿಕೆ. இது கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கண்டுபிடிச்சிருக்கு. ಇದು ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದಾರೆ. அடிக்கடி சொல்வதுண்டு அருமையானவர்களே, ಹಾಗಾಗಿ ಹೇಳುವುದುಂಟು ಪ್ರಿಯಾದವರೇ, நாம் இப்பொழுது உபயோகப்படுத்துகிற ನಾವು ಈಗ ಉಪಯೋಗಿಸತಕ್ಕಂತ முக்கியமான பொருட்கள், ಮುಖ್ಯವಾದ ವಸ್ತುಗಳಲ್ಲಿ டெலிஃபோன். சொல்லுங்களேன் பிள்ளைகள், டெலிஃபோன் கண்டுபிடிச்சது யார்? ಟೆಲಿಫೋನ್ ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದು ಯಾರು? நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ಅನೇಕ ಸೈನ್ಸ್ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. டெலிஃபோன் யார்? டக்குன்னு சொல்ல வேண்டாம். ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದು ಯಾರು? கிரஹாம் பெல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல்ப். தாமஸ் ஆல்வா எடிசன். ஸ்டீம் இன்ஜின். ஜேம்ஸ். ஹல்லேலூயா. டீசல் இன்ஜின். ஸ்டீபன்சன். ஹல்லேலூயா. ஃபோன். கிரஹாம் பெல். ஃப்ளைட். பிரைட் பிரதர்ஸ். பென்னு. நான் போட்டிருக்கிற எல்லாம் பேண்ட் கூட, ನಾವು ಹಾಕಿರ್ತಕ್ಕಂತ ಎಲ್ಲ ಪ್ಯಾಂಟ್ಗಳು ಸಹ எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ಎಲ್ಲ ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ. காரணம் வார்த்தை தான் ஞானம். ಕಾರಣ ವಾಕ್ಯವೇ ಜ್ಞಾನ. கர்த்தர் அப்படி புகழ்ச்சியாய் வைக்கிறார். ಕರ್ತನ ಅವರನ್ನ ಹೊಗಳಿಕೆಯನ್ನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி கீர்த்தியாய் வைக்கிறார். ಕರ್ತನ ಮಕ್ಕಳನ್ನು ಅವರು ಕೀರ್ತಿಯನ್ನಾಗಿ ಇಡುತ್ತಾರೆ. அவர் சொல்லுகிறது மாத்திரம் அல்ல, ಅವರು ಹೇಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ. நான் சொல்றது ஒருவேளை சிலருக்கு சிரிப்பா இருக்கலாம், ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல. ನಾವು ಹೇಳುವುದು ಕೆಲವರಿಗೆ ನಗಾಡಕ್ಕೆ ಯಾಕೆ ನಗುತ್ತೀರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ಆದರೆ ಕರ್ತನ ಮಕ್ಕಳು கீர்த்தியன்னாகி புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைக்கிறார், ಹೊಗಳಿಕೆಯನ್ನಾಗಿ ಇಡುತ್ತಾರೆ. அதே போல இந்த நாட்களிலும் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ದಿನವೂ ಸಹ அவர் மாறாதவர். ಆತನು ಮಾರ್ಪಡದೇ ಇರುವ அவருடைய பிள்ளைகளை ಆತನ ಮಕ್ಕಳನ್ನು இன்னைக்கு கீர்த்தியன்னாಗಿ புகழ்ச்சியுமாய் வைக்க விரும்புகிறார். ಹೊಗಳಿಕೆಯನ್ನಾಗಿ ಇಡುತ್ತಾರೆ. உங்களையும் அப்படி வைக்க விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಇಡಲು நம்ம எல்லாரையும் அப்படி வைக்க விரும்புகிறார். ಎಲ್ಲರನ್ನು ಹಾಗೆ ಇಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. அவர் மாறாத தேவன். அருமையானவர்களே, ಆತನು ಮಾರ್ಪಡದೇ ಇರುವಂತ ದೇವರು ಪ್ರಿಯಾದವರೇ, அந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ಆ ವಾಗ್ದಾನವನ್ನ ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿದ್ದೇವೆ.
ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ யாரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ಯಾರನ್ನು ಕೀರ್ತಿಯನ್ನಾಗಿಯೂ ಹೊಗಳಿಕೆಯನ್ನಾಗಿ நீ ಇಡುತ್ತಾರೆ. என் பரிசுத்த பர்வதத்தில் ನೀನು ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿ அகங்காரம் கொள்ள மாட்டாய். ಅಹಂಕಾರಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. எது பரிசுத்த பர்வதம்? ಯಾವುದು ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತ? அவருடைய வீடு. ಆತನ ಮನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இருக்கிற காலம் ஒரு முக்கியமான ஒரு காலம். ನಾವು ಇರತಕ್ಕಂತ ಕಾಲ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಕಾಲ. ஊழியக்காரர்களோ, ನೀವು ಸೇವಕರೋ, மூப்பர்களோ, ಹಿರಿಯರೋ, விசுவாசிகளோ, ವಿಶ್ವಾಸಿಗಳು ஊழியத்தில் எந்த பொறுப்படுத்தவர் ಸೇವೆ ಯಾವೇ ಜವಾಬ್ದಾರಿ ಹೊಂದಿಕೊಂಡಿರಬಹುದು, பரிசுத்த பர்வதத்தில் ಅದೇ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿ நமக்கு என்ன இருக்கக்கூடாது? ನಮಗೆ ಏನು ಇರಬಾರದು? அகங்காரம். ಅಹಂಕಾರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த அகங்காரங்கிறத ಈ ಅಹಂಕಾರ ಎಂಬುದು பேச்சு வழக்குல சிலர் சொல்லுவாங்க. ಮಾತುದಲ್ಲಿ ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்களுக்கு எவ்வளவு ஆங்காரம் பாருமா. ನಿನಗೆ ಎಷ್ಟೊಂದು ಅಹಂಕಾರ ನೋಡಿರಿ. ஆங்காரம் இல்ல, ಅಹಂಕಾರವಲ್ಲ, அகங்காரம். ಅಹಂಕಾರ. அகங்காரமான பேச்சு, ಅಹಂಕಾರದಿಂದ ಮಾತು, அதை தேவன் வெறுக்கிறார். ಅದು ದೇವರು ಅಸಹಿಸುತ್ತಾರೆ. அகங்காரம் ಅಹಂಕಾರ என் அன்பு தேவ பிள்ளைகளே ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ நமக்கு ಮಕ್ಕಳೇ, கீர்த்தியை கொண்டு வரார். ನಮಗೆ ಕೀರ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು நமக்கு ಬರುವುದಿಲ್ಲ. புகழ்ச்சியை கொண்டு வரார். ನಮಗೆ ಹೊಗಳಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು நாம் ಬರುವುದಿಲ್ಲ. எப்படி இருக்க வேண்டுமா? ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕೆಂದರೆ சிறுமையும் ದೀನತೆಯಿಂದ எளிமையான ஜனம். ತಾಳ್ಮೆಯುಳ್ಳ ಜನ. எளிமை ತಾಳ್ಮೆ வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டியதில்லை. ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಸಹ ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. யாரதான்? ಯಾರಲ್ಲಿ? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவர்தான் எளிமையின் உறைவிடம். ಅವರೇ ದೀನತೆಯ ಬುಗ್ಗೆ. அவர் எளிமையிலே தான் இந்த பூமிக்கு வந்தார். ಅವರು ತಾಳ್ಮೆಯಲ್ಲಿಯೇ ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. அதான் அவர் சொல்றார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன். ನಾನು ಶಾಂತನೂ ದೀರ್ಘ ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವನೂ ಆಗಿದ್ದೇನೆ. சிறுமையும் ದೀನತೆಯುಳ್ಳವನು, எளிமையும். ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தானியேல் இடத்திலே ದಾನಿಯೇಲನ ಬಳಿ தேவன் ஒரு தூதனையே அனுப்பினார். ದೇವರು ಒಬ್ಬ ದೂತನನ್ನೇ ಕಳುಹಿಸಿದರು. தூதன் வந்து தானியேலை என்ன செய்தார்? ದೂತನು ಬಂದು ದಾನಿಯೇಲನ್ನು ಏನು ಮಾಡಿದರು? தொட்டார். ಮುಟ್ಟಿದರು. ஒரு செய்தியை கொண்டு வந்தார். ಒಂದು ಸಂದೇಶವನ್ನ நீ ಕಳಿಸಿದರು. மிகவும் பிரியமானவன். ನೀನು ಬಹಳ நீ ಪ್ರಿಯವುಳ್ಳವನು. வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு முன்னமே கட்டளை ನೀನು வெளிப்பட்டது. ಬೇಡುವುದಕ್ಕಿಂತ ಪ್ರಾರಂಭಿಸುವ ಮೊದಲೇ ಆಜ್ಞೆಯು ಹೊರಟಿದೆ. நீ வேண்டுகிறதற்கு முன்னமே, ನೀನು ಬೇಡುವುದಕ್ಕಿಂತ நீ ಮೊದಲೇ, கேட்கிறதற்கு ನೀನು முன்னமே. ಕೇಳುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரலோகத்திலிருந்து என்ன வெளிப்பட்டது? ಪರಲೋಕದಿಂದ ಯಾವುದು ಹೊರಟಿತು? கட்டளை. ಆಜ್ಞೆ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நம்முடைய வேண்டுதல்கள் ನಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳು எங்கிருந்து கட்டளையை வர வைக்கும்? ಎಲ್ಲಿಂದ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಬರ ಮಾಡುತ್ತದೆ? பரலோகத்திலிருந்து. ಪರಲೋಕದಿಂದ. அதுக்கு தான் ஆல் நைட் பிரேயருக்கு வேண்டிக் கொள்ள வாங்கன்னு சொல்றேன். ಅದುವೇ ಆಲ್ ನೈಟ್ ಪ್ರೇಯರ್ ಬೇಡಿಕೊಳ್ಳಲು ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ. நம்முடைய தேசத்தை குறித்து பரலோகத்திலிருந்து ஒரு கட்டளை வெளிப்பட்டதென்றால் எப்பேற்பட்ட அதிகாரியும் அந்த கட்டளைக்கு விரோதமாய் நிற்க முடியாது. அந்த கட்டளை தான் நிறைவேறும். ನಮ್ಮ அருமையானவர்களே, ದೇಶದ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಆಜ್ಞೆಯು ಪರಲೋಕದಿಂದ ಹೊರಟಿದ್ರೆ ಅದು ಯಾವುದೇ ಅಧಿಕಾರಿಯಿಂದ ಹೊರಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீ வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு ನೀವು முன்ன ಬೇಡುಕ್ಕಿಂತ ಪ್ರಾರಂಭವಾಗುವ ಮೊದಲೇ எப்ப தெரியுமா? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? உபவாசித்து ಉಪವಾಸದಿಂದ தேவனுக்கு முன்பாக ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ தன்னை என்ன செய்தான்? ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಿದ? சிறுமைப்படுத்தினான். ತಾಳ್ಮೆಗೊಂಡನು. தனக்காக, ನನಗೋಸ್ಕರವಾಗಿ, தன்னுடைய தேசத்திற்காக ತನ್ನ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ சிறுமைப்பட்டு ஜெபிக்கிறான். ನಾನು ದೀನತೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும். ದೇವರೇ ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು வேதம் ಕ್ಷಮಿಸು. சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, சிறுமைப்பட்டு ದೀನತೆ ಉಳ್ಳವರಾಗಿ, ஆவியில் நொறுங்குண்டு ಆತ್ಮದಲ್ಲಿ என் ಜಜ್ಜಿದಂತವರಾಗಿ, வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನನ್ನೇ ನಾನು I will look ದೃಷ್ಟಿಸಿ unto him. ನೋಡುವೆನು. ಅವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವೆನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆயக்காரன், ஆயக்காரன், ಸುಂಕದವನು, பரிசேயன். ಪರಿಸಾಯನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பரிசேயன் தன் நீதிகளெல்லாம் சொன்னான். ಪರಿಸಾಯನು ತನ್ನ ನೀತಿಯನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿದನು. நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். ನಾನು ಆ ರೀತಿ ಮಾಡಿದೆ, ಈ ರೀತಿ ಮಾಡಿದೆ, ಎಲ್ಲವನ್ನ ಹೇಳಿದನು. ஆனா ஆயக்காரன் ಆದ್ರೆ ಸುಂಕದವನು பக்கத்துல கூட வரல. ಪಕ್ಕದಲ್ಲೂ ಸಹ ಬರಲಿಲ್ಲ. தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியல. ತನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಸಹ ಆಕಾಶಕ್ಕೆ ಎತ್ತಗೊಡದೆ மார்பில் அடித்து கொண்டான். ಎದೆಯಲ್ಲಿ ಬಡಿದುಕೊಂಡು, பாவியாகிய என் மீது ಪಾಪಿಯಾದ ನನ್ನ ಮೇಲೆ கிருபையாக இரும்.
ಕೃಪೆಯಾಗಿ ಕರುಣಿಸು. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு போனான். ಇವನನ್ನೇ ನೀತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. ஆகவே சிறுமையும் ಅದು ದೀನತೆ, எளிமை ತಾಳ್ಮೆ நம்முடைய ಉಳ್ಳವರು. தேவனுக்கு அது பிரியமானது. ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಅದು ಇಷ್ಟವಾದದ್ದು. அந்த ஜனத்தை நான் மீதியாக வைப்பேன். ಆ ಜನರನ್ನ ನಾನು ಉಳಿಸುವೆನು. அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ಅವರನ್ನ ಕೀರ್ತಿಯನ್ನಾಗಿ ಹೊಗಳಿಕೆಯನ್ನಾಗಿ ಇಡುವೆನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எதில் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಓದಿದ್ದೇವೆ. எதிலே கர்த்தர் மீதியாக வைப்பார். ಯಾವುದರಲ್ಲಿ ಕರ್ತನು ಉಳಿಸಿ ಇಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யூதாவின் ராஜாவாகிய யோசியாவின் நாட்களிலே, ಯೂದನ ರಾಜನಾಗಿದ್ದ ಯೋಷನ ಕಾಲದಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ இது ಉಂಟಾಗಲಿ. நடந்த ஒரு காரியம். ಇದು ನಡೆದ ಒಂದು ಕಾರ್ಯ. யோசியாவின் நாட்கள் ಯೋಷಿಯನ ದಿನಗಳಲ್ಲಿ கிமு 641 610 கிமு 61 ರಿಂದ 64 சுமார் 31 வருடங்கள் ஆளுகை செய்தார். ಸುಮಾರು 31 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆಳ್ವಿಕೆ அந்த ಮಾಡುತ್ತಾರೆ. நாட்களிலே ಆ ದಿನಗಳಲ್ಲಿ செப்பனியா தீர்க்கதரிசி, ಸೆಫನ್ಯ ಪ್ರವಾದಿ, இந்த செப்பனியா தீர்க்கதரிசி ಈ ಸೆಫನ್ಯ ಪ್ರವಾದಿ வேதத்திலே ஒரு சிறிய தீர்க்கதரிசி. ಸತ್ಯವೇದದಲ್ಲೊಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರವಾದಿ. எசேக்கியா ராஜாவின் சந்ததியில் வந்தவன். ಎಸೇಕಿಯ ರಾಜನ ಒಂದು ಸಂತತಿಯಲ್ಲಿ இவன் ஒரு ಬಂದವರು. ராஜகுலத்தை சார்ந்தவன். ಇದು ರಾಜ ವಂಶಕ್ಕೆ ಸೇರಿದವರು. அவனை கர்த்தர் அவனுக்குள்ளே வார்த்தைகளை கொடுத்து தீர்க்க தரிசனமாய் பேச வைத்தார். ಅವರು ಅವರಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನ ಇಟ್ಟು ಪ್ರವಾದಿಸುವಂತೆ ಮಾಡಿದರು. அந்த நாட்களில் இந்த ஜனங்கள், ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಜನರು, நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது போல அருமையானவர்களே, ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಓದಿದಂತೆ ಪ್ರಿಯಾದವರೇ, வான சேனையை பணிகிறவர்களாக இருந்தார்கள். ಆಕಾಶ ಸೇನೆಯನ್ನ ನಮಸ್ಕರಿಸುವಂತವರಾಗಿದ್ದರು. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களாக இருந்தார்கள். ಕರ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು ಹಿಂಜಾರುವಂತವರಾಗಿದ್ದರು. கர்த்தரை தேடாதவர்களாக இருந்தார்கள். ಕರ್ತನನ್ನ ಆಶ್ರಯಿಸದೇ ಇರುವಂತವರಾಗಿದ್ದರು. கர்த்தரிடத்தில் விசாரியாதவர்களாக இருந்தார்கள். ಕರ್ತನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸದೇ ಇರುವಂತವರಾಗಿದ್ದರು. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த அருமையானவர்களே, ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಓದಿದ್ದೇವೆ ಪ್ರಿಯಾದವರೇ, கர்த்தரை எப்படி விசாரித்தார்கள். ಕರ್ತನನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ சின்ன ವಿಚಾರಿಸಿದರು. சின்ன காரியங்களுக்கும் கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ இந்த ಉಂಟಾಗಲಿ. தண்டை நான் பின்தொடரலாமா? ಇದನ್ನು ನಾನು ಹಿಂಬಾಲಿಸಬಹುದಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஈசாக்கு கூட ಈಸಾಕನು ಸಹ கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். ಕರ್ತನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸುತ್ತಾನೆ. ஆதியாகமம் 25:22 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். ಆದಿಕಾಂಡ 25:22 ವಚನವನ್ನು ಓದುವುದಾದ್ರೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அங்க ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. Genesis chapter 25 verse 22. ಆದಿಕಾಂಡ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನ. கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யார் யார் விசாரிக்கும்படி? ಯಾರು ವಿಚಾರಿಸಲು நல்லா ಹೋದರು? கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்ப்பத்தில் உள்ள பிள்ளையை குறித்து ಗರ್ಭದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಶಿಶುವನ್ನು ಕುರಿತು கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறாங்க? ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? விசாரிக்கிறாங்க. ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதற்கு கர்த்தர், ಅದಕ್ಕೆ ಕರ್ತನು, அங்கே கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ಆ ಕರ್ತನು ಬದಲು நான் ಉತ್ತರವನ್ನು விசாரிக்கும் ಕೊಡುತ್ತಾರೆ. பொழுது ನಾನು விசாரிச்சுவாக கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறவர்? ಕರ್ತನ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இடைபடுகிறவர். ಆತನು ஒரு ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. பக்தன் பாடி இருக்கிறார், ಒಂದು ಭಕ್ತನು ಆಡಿದ್ದಾರೆ. பேசும் தெய்வம் நீ. ಮಾತನಾಡುವಂತ ದೇವರು நீ ನೀನು. பேசாத கல்லோ, ನೀನು ಮಾತನಾಡದಂತ ಕಲ್ಲೋ மரமோ அல்ல, ಮರವೋ ಅಲ್ಲ. பேசும் தெய்வம். ಮಾತನಾಡುವಂತ ದೇವರು. நம்மோடு அவர் என்ன செய்வார்? ನಮ್ಮೊಂದಿಗೆ ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? பேசுவார். ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, ನೀವು ನಂಬುತ್ತೀರೋ நான் ಇಲ್ಲವೋ, சில வேளைகளில் ನಾನು ಕೆಲ நான் ಸಮಯಗಳಲ್ಲಿ வேத தியானத்தை நான் செய்யும் பொழுது ಸತ್ಯ ವೇದ ಧ್ಯಾನವನ್ನ ನಾನು சில ಮಾಡುವಾಗ வசனங்களை நான் தேடுவதுண்டு. ಕೆಲ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹುಡುಕಲು ಇದೆ. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். ನನ್ನ ಅನುಭವವನ್ನ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. தேவ சமூகத்தில் என்று சொல்லுகிறேன். ಸತ್ಯ ವೇದ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇದ್ದು ಹೇಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, நான் தேடி கண்டுபிடிக்காமல் இருக்கும் பொழுது ನಾನು ಹುಡುಕಿ ಕಂಡುಕೊಳ್ಳೋದೇ ಇರುವಾಗ எனக்குள்ளே சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்கும். ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಹೇಳತಕ್ಕಂತ ಒಂದು ಸ್ವರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த புத்தகம், ಈ ಪುಸ್ತಕ, இந்த அதிகாரம், ಈ ಅಧ್ಯಾಯ, இந்த வசனம், ಈ ವಚನ எடுத்து பார்த்தா ಅದನ್ನು ಎತ್ತಿ ನೋಡಿದಾಗ ஆச்சரியமாக இருக்கும். ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. நான் பிரமித்து போயிருக்கிறேன். ಭ್ರಮಿಸಿ ಹೋಗಿದ್ದೇನೆ. காரணம் நாம் ஆராதிக்கிற தேவன் ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ இன்றைக்கும் அவர் ಈ ஜீவிக்கிறார். ದಿನವೂ ಅವರು அவர் ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. உயிர் உள்ளவர். ಆತನು ಜೀವ ಉಳ್ಳಂತವರು. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல,
பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ, என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்றனல் ஔஷதம் நீ. சொல்லுவோம், என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்றனல் ஔஷதம் நீ, எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ. எல்லாரும் பாடுவோம். எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே, எல்லாரும் வாயும் சொல்லட்டும். இயேசுவே இயேசுவே இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே பேசும் தெய்வம் நீ பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ அழைத்தவர் நீ என்றும் நடத்துபவர் நீ என்னை அழைத்தவர் நீ என்றும் நடத்துபவர் நீ என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ பேசும் தெய்வம் நீ பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ ஹல்லேலூயா அதற்கு கர்த்தர் ಅದಕ್ಕೆ ಯೆಹೋವನು ரெண்டு ஜாதிகள் ಎರಡು ಜನಾಂಗಗಳು உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது ನಿನ್ನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗಿದೆ இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் ಆ ಎರಡು ಜನಾಂಗಗಳು ನಿನ್ನ ಹೊಟ್ಟೆಯೊಳಗಿಂದ ಹುಟ್ಟುತ್ತವೆ அவர்களில் ಅವರಲ್ಲಿ ஒரு ஜனத்தார் ಅವು ಒಂದು மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் ಮತ್ತೊಂದಕ್ಕಿಂತಲೂ பலத்திருப்பார்கள் ಬಲಿಷ್ಠವಾಗುವುದು மூத்தவன் இளையவனை சேவிப்பான் ಹಿರಿಯನದು ಕಿರಿಯದಕ್ಕೆ ಸೇವೆ என் ಮಾಡುವುದು அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ வேதத்தில் வாசிக்கிறோம் ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ யூத ஜனங்கள் ಆ ಯೂದ ಜನರು கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಲಿಲ್ಲ கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை ಕರ್ತನಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಕೇಳಲಿಲ್ಲ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ எந்த காரியமாக இருந்தாலும் ಯಾವುದೇ ஒரு ಕಾರ್ಯವಾಗಿದ್ದರೂ சிறு பிள்ளை போல ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗುವಿನ நீங்கள் ರೀತಿಯಲ್ಲಿ சிறுமைப்பட்டு ನೀವು ದೀನತೆ ಉಳ್ಳವರಾಗಿ கர்த்தரிடத்தில் விசாரிப்பீர்கள் என்றால் ಕರ್ತನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸುವುದಾದರೆ கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறதை காண முடியும் ಕರ್ತನ್ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಂತದ್ದನ್ನ ಕಾರಣಂ ಕಾಣುತ್ತೀರಿ. ಕಾರಣ நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು ஜீவன் உள்ளவர் ಜೀವ ಉಳ್ಳ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நேற்று வெள்ளூர் சபையிலே ನಿನ್ನೆ ವೆಲ್ಲೂರ್ இந்த ಸಭೆಯಲ್ಲಿ 28வது வருடம் 28ನೇ ವರ್ಷ அந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே ಸ್ತೋತ್ರ ಕೂಟಕ್ಕೆ தேவனுடைய வார்த்தையை ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ಯಾವ ವಾಕ್ಯವನ್ನ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ கர்த்தர் ஒரு ಹೇಳುವಾಗ வார்த்தை எனக்கு உணர்த்தி ಕರ್ತನು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಪ್ರೇರೇಪಿಸಿದನು. தாவீது ದಾವಿದನು கோலியாத்து முன்பாக நிற்கும் பொழுது ಗೋಲಿಯಾತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ஒரு ನಿಲ್ಲುವಾಗ காரியத்தை சொல்லுகிறார். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳುತ್ತೇನೆ. இஸ்ரவேலிலே ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ஒரு தேவன் உண்டு என்பதை ಒಂದು ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದು பூலோகத்தார் எல்லாரும் இன்றைக்கு அறிந்து ಈ கொள்ளுவார்கள். ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಎಲ್ಲರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. கர்த்தர் செய்த இந்த காரியத்தின் நிமித்தம்
நிமித்தம் ಕರ್ತನು ಮಾಡುವಂತಹ ಈ ಕಾರ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ இஸ்ரவேலிலே ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ஒரு தேவன் உண்டு. ಒಂದು ದೇವರಿದ್ದಾರೆ. தாவீது சொல்லுகிறார், ದಾವಿದನು ಹೇಳುತ್ತಾನೆ, அவர் ஜீவன் உள்ளவர். ಅವರು ಜೀವ ಉಳ್ಳವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, தேசம் ಈ ದೇಶ அறிந்து கொள்ள வேண்டும், ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, கிறிஸ்தவர்களுக்கு ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ஒரு தேவன் உண்டு, ಒಂದು ದೇವರಿದ್ದಾರೆ, அவர் ஜீவன் உள்ளவர். ಅವರು ಜೀವಂತ ಉಳ್ಳ ஆமென். ದೇವರು. ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ கர்த்தர் அந்த நாட்களிலே தாவீது மூலமாய் செய்தார். ಕರ್ತನು ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ದಾವಿದನ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡಿದರು. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் ಆದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತಹ கர்த்தர் ನಮ್ಮಲ್ಲಿ என்ன விரும்புகிறார்? ಕರ್ತನು ಯಾವುದನ್ನ நீங்கள் ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ? நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, ನೀವು ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದುವಾಗ நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 20வது அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, அருமையானவர்களே, 27ನೇ ವಚನವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ, விசாரித்தார்கள். ஆ. தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்த நாட்களிலே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் ஆரோனின் குமாரனாகிய எலியேசர் அங்கே இருந்தான். பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதராகிய பெண்மியின் புத்திரோடு பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿದರು. எங்கே போய் கர்த்தரிடத்தில் விசாரித்தாங்கன்னா, ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿದರು. அங்கே என்ன இருந்தது? ಅಲ್ಲಿ ಏನು ಇತ್ತು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்கேயோ போய் விசாரிக்கிறது இல்ல, ಎಲ್ಲೋ ಹೋಗಿ அங்கே ವಿಚಾರಿಸುವಂತದ್ದಲ್ಲ. கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி இருந்தது. ಅಲ್ಲಿ ಯೆಹೋವನ ಒಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷವಿತ್ತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ நான் ಉಂಟಾಗಲಿ. உடன்படிக்கை பெட்டியை குறித்து பேசும்பொழுது அருமையானவர்களே, இந்த காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ಒಡಂಬಡಿಕೆಯ ಮಂಜೂಷದ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವ ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳಿದೆ. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்ன இருந்தது? ಒಡಂಬಡಿಕೆಯ ಮಂಜೂಷದಲ್ಲಿ ಏನಿತ್ತು? தேவனுடைய வார்த்தை இருந்தது. ದೇವರ ವಾಕ್ಯವಿತ್ತು. எங்கேயோ போய் விசாரிக்கிறதல்ல, ಎಲ್ಲೋ ಹೋಗಿ ವಿಚಾರಿಸುವಂತದ್ದಲ್ಲ. தேவனுடைய வார்த்தை எங்கே உண்டோ அங்கேதான் என்ன செய்யணும்? கர்த்தரை ದೇವರ ವಾಕ್ಯ ಎಲ್ಲೋ ಅಲ್ಲೇ ತಾನೇ ವಿಚಾರಿಸಬೇಕು, விசாரிக்க வேண்டும். ವಿಚಾರಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿದರು. தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்த நாட்களிலே அங்கே இருந்தது. ಯೆಹೋವನ ಮಂಜೂಷ ಒಡಂಬಡಿಕೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿತ್ತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அபிஷேகம் பெற்ற ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟಂತ தேவனுடைய ஆசாரியர்கள் அங்கே இருந்தார்கள். ದೇವರ ಯಾಜಕರು ಅಲ್ಲಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பினகாஸ் ಆರೋನ ಕುಮಾರ ಎಲಿಸನ ಫಿನ್ಯಾಸನು அந்த நாட்களில் ಆ ದಿನದಲ್ಲಿ அவருடைய சந்நிதியில் நின்றான். ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿಂತರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அங்கே ಉಂಟಾಗಲಿ. போய் கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார்கள்? ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? விசாரித்தார்கள். ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ. அப்பொழுது கர்த்தர், ಆಗ ಯೆಹೋವನು, போங்கள், ಹೋಗಿರಿ, நாளைக்கு ನಾಳೆ அவர்களை உங்கள் கையில் ಅವರನ್ನು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ஒப்புக்கொடுப்பேன் என்று சொன்னார். ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஆகவே ಉಂಟಾಗಲಿ. அந்த நாட்களில் இந்த ஜனங்கள், ಆ ದಿನದಿರ್ತಕ್ಕಂತ ಜನರು, யூத ஜனங்கள் ಯಹೂದ ಜನರು கர்த்தரிடத்தில் என்ன செய்யல? ಕರ್ತನಲ್ಲಿ ಏನು வேதத்தில் ಮಾಡಿದರು? என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಏನು ತಿಳಿಸಿದೆ உன் ಗೊತ್ತಾ? வழியை ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು கர்த்தரிடத்தில் ಕರ್ತನಲ್ಲಿ ஒப்புவித்து, ಒಪ್ಪಿಸಿ நாம் எதை செய்தாலும் ನಾವು ಏನೇ அது ಮಾಡಿದರೂ ಸಹ, சிறிதானதோ பெரிதானதோ ಅದು ಚಿಕ್ಕದಾದದ್ದೋ நம்முடைய ದೊಡ್ಡದಾದದ್ದೋ, வழிகளை ನಮ್ಮ ಮಾರ್ಗವನ್ನು கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ಕರ್ತನಲ್ಲಿ ಏನು இங்கே ಮಾಡಬೇಕು? எப்படி கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தார்கள் என்றால், ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ அப்பொழுது ವಿಚಾರಿಸಿದರೆಂದರೆ, இஸ்ரவேல் புத்திரராகிய ಆಗ ಇಸ್ರಾಯೇಲರಾಗಿರುವಂತಹ சகல ஜனங்களும் ಸಕಲ ಜನಾಂಗದವರು புறப்பட்டு ಹೊರಟು ಹೋಗಿ தேவனுடைய வீட்டிற்கு போய், ದೇವರ ಮನೆಗೆ ಹೋಗಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ கர்த்தர் ಉಂಟಾಗಲಿ. மறுமொழி கொடுக்கிறார். ಕರ್ತನು ಮರುತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ உங்கள் ಮಕ್ಕಳೇ, குடும்ப காரியங்களும், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ உங்கள் ಕಾರ್ಯವು, பிள்ளைகளுடைய ನಿಮ್ಮ காரியங்களும், ಮಕ್ಕಳ ಕುರಿತಾದ உங்கள் வேலை ಕಾರ್ಯವು, காரியங்களும், ನಿಮ್ಮ ಕೆಲಸದ பிள்ளைகளுடைய ಕಾರ್ಯವು, எதிர்கால ನಿಮ್ಮ காரியங்களும் ಭವಿಷ್ಯತ್ತಿನ ಕಾಲವು, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ உலக ಉಂಟಾಗಲಿ. காரியங்களுக்காக ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ நாம் எவ்வளவு ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ நேரங்களை செலவு ನಮ್ಮ பண்ணுகிறோம். ಕಾಲವನ್ನ ವ್ಯಯ ಮಾಡುತ್ತೇವೆ. கர்த்தாவே, ಯೆಹೋವನೇ, இந்த காரியத்தில் ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும். ನಿನ್ನ ಚಿತ್ತ இந்த ನೆರವೇರಬೇಕು. ஒரு நாள் ಇನ್ನ ಒಂದು ದಿನ நாங்கள் குடும்பமாய் உபவாசிக்கிறோம். ನಾವು ಕುಟುಂಬವಾಗಿ அல்லது உபவாசிக்க ಉಪವಾಸಿಸುತ್ತೇವೆ. முடியவில்லை என்றால் ಉಪವಾಸ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲವೋ உம்மிடத்தில் பதில் பெறும்படியாக ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ இந்த நாள் ಈ ದಿನ நாங்கள் உம்மிடத்தில் காத்திருக்கிறோம். ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ
ಕಾದಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ வேதத்தில் ಉಂಟಾಗಲಿ. வாசிக்கிற அருமையானவர்களே, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ, தேவனுடைய சமூகத்திற்கு வந்தார்கள், ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬಂದರು, தேவனுடைய வீட்டிற்கு வந்தார்கள். ದೇವರ ಮನೆಗೆ ಬಂದರು. அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ அழுது ಅಳುತ್ತಾ தரித்திருந்து, ಆತನು ಇದ್ದು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கண்ணீரோடு கர்த்தரை விசாரிக்கிறாங்க. ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ಕರ್ತನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி ஒரு காரியம் இருக்கிறது ஆண்டவரೇ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆ நாங்கள் ದೇವರೇ, பின்தொடர்ந்து போகலாமா? ನಾವು ಮುಂದೆ ಹೋಗಬಹುದಾ? கண்ணீர் வடிக்கிறாங்க. ಕಣ್ಣೀರನ್ನ என் அன்பு ಸುರಿಸುತ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ வேதத்திலே ಮಕ್ಕಳೇ, சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் ದೇವರಿಗೆ ಸರಿಯಾದ நொறுங்குண்ட ஆவிதான். ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಂತ தேவரே, ದೇವರೇ, நொறுங்குண்டதும் ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟದ್ದು நறுங்குண்டதுமான இருதயத்தை ಕುಗ್ಗಿದ ಹೃದಯವನ್ನು புறக்கணியீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ತಿರಸ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு ಜಜ್ಜಿದ ಹೃದಯ ಉಳ್ಳಂತವರನ್ನು கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ಕರ್ತನು ಸಮೀಪಸ್ಥರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நாள் முழுவதும் கண்ணீரோடு அழுது காத்திருக்கிறார்கள். ಆ ದಿನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅಳುತ್ತಾ ಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಕಾದಿದ್ದಾರೆ. சந்நிதியில் அழுது ಅವರು ಅಳುತ್ತಾ தரித்திருந்து ಅವರು ಇದ್ದು கர்த்தருடைய பாதத்துல என்ன செய்துட்டாங்க? ಕರ್ತನ ಪಾದದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில காரியங்கள் நிறைவேறுவதற்காக ಕೆಲ ಕಾರ್ಯಗಳು எங்கெல்லாமோ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ஓடுவாங்க, ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಓಡುತ್ತಾರೆ, யாரெல்லாமோ பார்க்கணும்னு நினைப்பாங்க. ಯಾರನ್ನಾರು ನೋಡಲು ஆனா எங்கே ಹೋಗುತ್ತಾರೆ, வந்து தரித்திருக்கிறது இல்ல. ಆದ್ರೆ ಅವರು ಎಲ್ಲಿ ಬಂದು ಇರುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய சமூகத்துல ಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ தரித்து உட்காருகிறது இல்ல. ಧರಿಸಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಕರ್ತನೇ, இந்த காரியத்தில் நீர் கிரியை செய்யும், ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಕ್ರಿಯೆ இந்த ಮಾಡು, காரியத்தில் நீர் உதவி ಈ செய்யும். ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டார்கள். ಕರ್ತನಲ್ಲಿ ಮರು ಉತ್ತರವನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். ಕರ್ತನು ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அப்பொழுது கர்த்தர், ಆಗ ಯೆಹೋವನು, நீங்கள் போங்கள், ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿರಿ, நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். ನಾಳೆಗೆ ಅವರನ್ನು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವೆನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ அதே ಮಕ್ಕಳೇ, போல தாவீது விசாரிக்கும் பொழுதும் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದಾವೀದನು ಸಹ ವಿಚಾರಿಸುವಾಗ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು அந்த ಹೇಳುತ್ತಾರೆ. சாயங்காலம் மட்டும் உபவாசித்து ಅವರು ಸಾಯಂಕಾಲ ಮಟ್ಟವಾಗಿ ವಿಚಾರಿಸುವಾಗ உபவாசித்தார்கள், ಉಪವಾಸ ಮಾಡಿದರು. தரித்திருந்தார்கள். ಅವರು கர்த்தருடைய ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದರು. சந்நிதியில் ಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ தகன பலிகளையும் ಯಜ್ಞವನ್ನು, சமாதான பலிகளையும் ಸಮಾಧಾನ ಯಜ್ಞವನ್ನು இட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಅವರು ಅರ್ಪಿಸಿ ಎಂದು ಹೇಳಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ நீங்க ಉಂಟಾಗಲಿ. 1 நாளாகமம் ನೀವು ಒಂದು ಪುರಕಾಲ 14 நீங்கள் வாசிக்கும் பொழுது 14 ಓದುವಾಗ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அங்கு ಉಂಟಾಗಲಿ. சில ஆலோசனைகளையும் தேவன் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಕೆಲವು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது தாவீது ಆಗ ದಾವೀದನು திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, ತಿರುಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ நீ ವಿಚಾರಿಸಿದಾಗ, அவர்களுக்கு பின்னாக போகாமல் ನೀವು ಅವರನ್ನ ಬೆನ್ನಟ್ಟಬೇಡ, அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி, ಅವರ ಪಕ್ಕವಾಗಿ ಹೋಗಿ பின்னாக போகாதே. ಹಿಂದಟ್ಟಿ ಹೋಗಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த தண்டை நான் பிடிப்பேனா? ಈ ದಂಡನ ನಾನು ಹಿಡಿಯುತ್ತೇನಾ? நீ எப்படி பிடிப்பாய்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ அதற்கு ಹಿಡಿಯುತ್ತಿ? அவர் ஆலோசனை சொல்லுகிறார். ಅದಕ್ಕೆ ಒಂದು ಆಲೋಚನೆ ಹೇಳು. இந்த காரியத்தை நீ இப்படி செய். ನೀನು ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಹೀಗೆ ಮಾಡು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பின்பக்கமா நீ போ. ನೀನು ಬೆನ್ನಟ್ಟಿ ಹೋಗು. தேவனிடத்தில் விசாரித்ததற்கு ದೇವರಲ್ಲಿ ವಿಚಾರಿಸುವಾಗ தேவன், ದೇವರು, நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல் ನೀನು ಅವರನ್ನ ಬೆನ್ನಟ್ಟಬೇಡ, அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி, ಅವರ ಎದುರಿನಿಂದ ತಿರುಗಿ ಹೋಗಿ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ. முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து ಅವರ ಎದುರಾಗಿ ಬಾಕಾ ಮರಗಳಿಂದ அவர்கள் மேல் பாய்ந்து, ಅವರ ಮೇಲೆ ಬೀಳು. அங்க என்ன செடி வளர்ந்திருக்குது? ಅಲ್ಲಿ ಯಾವ ಮರ முசுக்கட்டை ಬೆಳೆದಿದೆ? செடி. ಬಾಕಾ ಮರಗಳು. ಕರ್ತನು எப்படி போர் புரியணும்னு அவங்களுக்கு என்ன செய்து ಯಾವ கொடுக்கிறார்? ರೀತಿಯಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ சொல்லிக் கொடுக்கிறார். ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ, ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, யுத்தத்துக்கு போகலாமான்னு கேட்கிறாரு. ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಬಹುದಾ ಎಂಬುದಾಗಿ ஒரு ಕೇಳುತ್ತಾರೆ. ஆலோசனை அங்கே சொல்லுகிறார். ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ. 15வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ, முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே ನೀವು ಬಾಕಾ ಮರದ ಕಡೆಯಿಂದ செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது, ಹೋಗತಕ್ಕಂತ ಸಪ್ಪಳವನ್ನ ನೀನು ಕೇಳುವಾಗ, நீ யுத்தத்துக்கு புறப்படு. ನೀನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗು. நீ எப்ப புறப்படணும்? ನೀನು ಯಾವಾಗ ಹೊರಡಬೇಕು? நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು ஜீவனுள்ள தேவன். ಜೀವ ಉಳ್ಳ ದೇವರು. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவா. ಕೈಗಳನ್ನ ಎತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முசுக்கட்டை செடி வளர்ந்திருக்கிறது. ಬಾಕಾ ಮರದ ಗಿಡ ಬೆಳೆದು அந்த ನಿಂತಿದೆ. முசுக்கட்டை செடியின் நுனியிலே ಆ ಬಾಕಾ ಮರಗಳಿಂದ ಕಡೆಯಿಂದ என்ன கேட்கும்? ಏನು ಕೇಳುತ್ತದೆ? சத்தம் கேட்கும். ಸಪ್ಪಳ ಕೇಳಿಸುತ್ತದೆ. நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ ಆ கேட்கும் பொழுது, ತುದಿಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಸಪ್ಪಳ ಕೇಳಿಸುತ್ತದೆ.
ಬರುತ್ತದೆ. நீ யுத்தத்துக்கு புறப்படு. ನೀನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗು. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடித்து ಫಿಲಿಷ್ಟಿಯರ ಪಾಳೆಯವನ್ನ ಮುರಿದು ಹಾಕಿ தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். ದೇವರು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಿ அந்த முசிக்கட்டை செடியின் நுனியிலே சத்தம் யாரு? ಆ ಬಾಕ ಮರದ ಕಡೆಯಿಂದ ಬರ್ತಕ್ಕಂತ தேவன் ಸಪ್ಪಳ ಯಾರು? ದೇವರು உனக்கு முன்னே ನಿನ್ನ ಮುಂದೆ புறப்பட்டிருப்பார். ಹೊರಟು ಹೋಗಿರುತ್ತಾರೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. என்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ಯಾವಾಗ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ கர்த்தரை ದೇವರ விசாரிக்கும்படியாக ಕರ್ತನನ್ನ ವಿಚಾರಿಸುವಾಗ கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறீர்களோ ಕರ್ತನನ್ನ ಅವಲಂಬಿಸುತ್ತೀರೋ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது ಆಗ கர்த்தர் ಕರ್ತನು உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். ನಿನಗೋಸ್ಕರ ಮುಂದೆ ಹೊರಟು ಹೋಗಿರುತ್ತಾರೆ. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். ಕರ್ತನು ನಿನಗೋಸ್ಕರ ಮುಂದೆ ಹೊರಟು ಹೋಗಿರುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. என்றைக்கு உங்கள் வழிகளை ಯಾವಾಗ ನಿಮ್ಮ நீங்கள் ಮಾರ್ಗಗಳನ್ನು கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಇಡಲು ನೀವು ಆರಂಭಿಸುತ್ತೀರೋ அன்றைக்கு கர்த்தர் ಆ ದಿನ ಕರ್ತನು உங்களுக்காக என்ன செய்வார்? ನಿಮಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் தாமே ಕರ್ತನು ತಾನೇ உனக்கு முன்னே என்ன செய்வார்? ನಿನಗ ಮುಂದೆ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? செல்லுவார். ಆತನು ಹೋಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರ ஏன் ಮಕ್ಕಳೇ, இப்படிப்பட்ட வார்த்தைகளை ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದಂತ இந்த ವಾಕ್ಯಗಳು நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்? ಈ ದಿನ ನಮಗೆ ಈ என் ವಾಕ್ಯವನ್ನು அன்பு ಕೊಡುತ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இஸ்ரவேலிலே ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ஜீவனுள்ள தேவன் ಜೀವವುಳ್ಳಂತ ದೇವರು ஒருவர் உண்டு. ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் ஆராதிக்கிற தேவன் ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ அவர் ದೇವರು ஜீவனுள்ள ಅವರು தேவன். ಜೀವವುಳ್ಳಂತ ದೇವರು. நம்முடைய வீட்டிலே ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன், ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ஜீவனுள்ள ದೇವರು, தேவன் ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ஒருவர் ದೇವರು ಒಬ್ಬರು உண்டு. ಇದ್ದಾರೆ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತಿ ಒಂದು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சற்று நம்மை நாமே ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮನ್ನು வைத்து ನಾವೇ ஆராய்ந்து பார்ப்போம். ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ದೇವರ இதுவரைக்கும் ಮಕ್ಕಳೇ, ಇದುವರೆಗೂ நாம் கர்த்தரை விசாரித்திருக்கிறோமா? ಕರ್ತನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿದ್ದೇವಾ? கர்த்தரிடத்தில் நாம் கேட்டிருக்கிறோமா? ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ್ದೇವಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இல்லை என்றால் ಇಲ್ಲವಾದರೆ நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ கர்த்தருக்கு ಕೇಳೋಣ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ கர்த்தாவே, ಉಂಟಾಗಲಿ. ಕರ್ತನೇ, உம்மிடத்தில் விசாரிக்கிற ನಿನ್ನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸುವ அனுபவத்தை ಅನುಭವವನ್ನು எனக்கு தாரும். ನನಗೆ ಕೊಡು. உம்மிடத்தில் விசாரிக்கிற ನಿನ್ನಲ್ಲಿ அந்த ವಿಚಾರಿಸುವ அனுபவத்தை ಆ ಅನುಭವವನ್ನು எனக்கு தாரும். ನನಗೆ ಕೊಡು. எனக்கு தாரும். ನನಗೆ ಕೊಡು. விசாரிக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும். ವಿಚಾರಿಸುವಂತ ಅನುಭವವನ್ನ ನನಗೆ ಕೊಡು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் கர்த்தர்ட்ட கேக்குறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳುತ್ತೀರಿ? ಕರ್ತನೇ, அந்த குணத்தை எனக்கு தாரும். ಆ ಗುಣವನ್ನು ನನಗೆ ಕೊಡು. யார் விசாரிப்பார்கள் தெரியுமா? ಯಾರು ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? கர்த்தரை ಕರ್ತನಲ್ಲಿ சார்ந்து கொள்ளுகிறவர்கள். ಅವಲಂಬಿಸಿ ಇರುವಂತವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ இந்த ಉಂಟಾಗಲಿ. செப்பனியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அருமையானவர்களே, ನೀವು ಸೆಫನಿಯ ಪುಸ್ತಕವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ அந்த ಪ್ರಿಯರೇ, செப்பனியாவின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ಸೆಫನಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ அவர்கள் ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. செய்த காரியங்கள் என்ன? ಅವರು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳು ಏನು? ஒன்று, ಒಂದು, கர்த்தரை விட்டு ಕರ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು பின்வாங்குகிறவர்களாக இருந்தார்கள். ಹಿಂದಾಗಿ ಹೋಗಿರುವಂತವರಾಗಿದ್ದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அடுத்து ಉಂಟಾಗಲಿ. கர்த்தரை ನಂತರ தேடாதவர்களாக இருந்தார்கள். ಆಶ್ರಯಿಸದೆ ಇರುವಂತವರಾಗಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, சிலரை பார்ப்பீர்கள் என்றால் ಕೆಲವರನ್ನ சில ನೋಡುವುದಾದ್ರೆ, கஷ்டங்கள், ಕೆಲ ಕಷ್ಟಗಳು, சில நெருக்கங்கள் வரும் பொழுதுதான் ಕೆಲ ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಬರುವಾಗಲೇ யாரை தேட ஆரம்பிப்பாங்க? ಯಾರನ್ನ ಹುಡುಕಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ? கர்த்தரை ಕರ್ತನನ್ನು தேட ஆரம்பிப்பாங்க. ಹುಡುಕಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ಅದು ಕರ್ತನು நாம் ತಿಳಿದಿದ್ದಾರೆ. அப்படி அல்ல அருமையானவர்களே. ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಪ್ರಿಯದವರೇ, கர்த்தரை ಕರ್ತನನ್ನು நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲೂ ಏನು ಮಾಡಬೇಕು? எப்பொழுதும் தேட வேண்டும். ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲೂ ஹல்லேலூயா. ಹುಡುಕಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ வேதம் ಉಂಟಾಗಲಿ. சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ಪ್ರಾಯದ ಸಿಂಹದಾಗಿದ್ದರೂ ಹಸಿದಿಂದ ಇರಬಹುದು. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವಂತವರಿಗೋ ஒரு நன்மையும் குறைபடாது. ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಆಗುವುದಿಲ್ಲ. யாருடைய இருதயம் மகிழும் தெரியுமா? ಯಾರ ಹೃದಯ ಹರ್ಷಿಸುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? கர்த்தரை ಕರ್ತನನ್ನು தேடுகிறவர்களுடைய ಹುಡುಕುವಂತವರ இருதயம்தான் மகிழும். ಹೃದಯವೇ ಹರ್ಷಿಸುತ್ತದೆ. விசேஷமாய் ವಿಶೇಷವಾಗಿ அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ என்னை ನನ್ನನ್ನು கண்டடைவார்கள்.
ನನ್ನನ್ನು கர்த்தருக்கு ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஆகவே ಉಂಟಾಗಲಿ. கர்த்தரை தேடாமலும் ಕರ್ತನನ್ನು ವಿಚಾರಿಸದೆಯೂ அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் ಆತನ ಕುರಿತು ವಿಚಾರಿಸದೇ ಇರುವಂತವರು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ என் அன்பு ಉಂಟಾಗಲಿ. தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ வேதத்திலே ಮಕ್ಕಳೇ, சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ நாம் ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, எந்த சூழ்நிலையிலும் ನಾವು ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ கர்த்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது, ಕರ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಬಾರದು, பின்வாங்க கூடாது. ಹಿಂಬಾಗಿ ಹೋಗಬಾರದು. எபிரேயர்களின் நிருபம் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ 10வது அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 38 38 39 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், 39ನೇ ವಚನವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ எபிரேயர் ಇಬ್ರಿಯರಿಗೆ 10வது அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 38 38 39 வசனங்களை வாசிப்போம் என்றால், 39ನೇ ವಚನಗಳು ಓದುವುದಾದ್ರೆ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் பின்வாங்கி போவானானால் என் ஆத்துமா அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரை விட்டு, ಕರ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು, வார்த்தையை விட்டு, வார்த்தையை விட்டு, ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು, சத்தியத்தை விட்டு, ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು, சபையை விட்டு, ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, எந்த சூழ்நிலையிலும் ಯಾವುದೇ நாம் ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, ನಾವು ಏನು விட்டு ಮಾಡಬಾರದು, பின்வாங்க கூடாது. ನಾವು ಹಿಂದೆಗೆ இங்க வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನೀತಿವಂತನು பின்வாங்கி போவானானால் ಹಿಂದೆಗೆದರೆ அவன் மேல் ಅವನಲ್ಲಿ என் ஆத்துமா ನನ್ನ ಆತ್ಮ பிரியமாயிராது. ಸಂತೋಷವಿರುವುದಿಲ್ಲ. கர்த்தர் நம்ம மேல எப்படி இருக்க மாட்டாரா? ಕರ್ತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವ பிரியமா ರೀತಿಯಾಗಿ இருக்க மாட்டார். ಸಂತೋಷವಾಗಿರುವುದಿಲ್ಲ. எப்போ அருமையானவர்களே, ಯಾವಾಗ ಪ್ರಿಯಾದವರೇ கர்த்தரை விட்டு ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು பின்வாங்கும் பொழுது, ಹಿಂದಾಗಿ ಹೋದರೆ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 39வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 39ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದು. நாமோ கெட்டு கெட்டு போக போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் அப்படின்னா, ಯಾಕೆ கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள் ಕರ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು ಹಿಂದಾಗಿ என்ன ಹೋಗುತ್ತಕ್ಕಂಥವರು செய்வார்களா? ಏನಾಗುತ್ತಾರೆ? கெட்டு போவார்களா? ನಾಶವಾಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாமோ ನಾವು ஆத்துமா ஈடேற ಆತ್ಮವನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳಲು விசுவாசிகளாக இருக்கிறோம். ನಂಬುವವರಾಗಿದ್ದೇವೆ. அதற்கு மேல உள்ள வசனங்களை நான் வாசிப்போம் ಅದರ என்றால், ಮೇಲೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವ வருகிறவர் ಬರತಕ್ಕಂಥವನು இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲದಲ್ಲಿ ಬರುವ தாமதம் பண்ண. ತಡ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ಬರುತ್ತೇನೆ அவர் ಎಂಬುದಾಗಿ சீக்கிரமா ಹೇಳಿದ್ದಾರೆ. என்ன செய்வார்? ಅವರು ಶೀಘ್ರವಾಗಿ வருவார். ಬರುತ್ತಾರೆ. அவர் தாமதம் பண்ணா. ಅವರು ತಡ ಮಾಡುವುದಿಲ್ಲ. 36வது வசனம், 36ನೇ நீங்கள் ವಚನ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து ನೀವು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு ವಾಗ್ದಾನದ ಫಲವನ್ನ ಹೊಂದಬೇಕು. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ನಿಮಗೆ ತಾಳ್ಮೆಯೂ ಬೇಕಾಗಿದೆ. 35வது வசனம், 35ನೇ ವಚನ. ஆகையால் ಆದ ಕಾರಣ மிகுந்த பலனுக்கு ஏதுவான ನಿಮಗೆ ಧೈರ್ಯವನ್ನು உங்கள் ಕೊಡುತ್ತೆ. தைரியத்தை ನಿಮ್ಮ ಧೈರ್ಯವನ್ನು விட்டு விடாதிருங்கள். ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பின்வாங்காமல் ಹಿಂದೆಗೆಯದೆ கர்த்தருக்காக நிற்பது ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ கொஞ்ச ನಿಲ್ಲಬೇಕು. பலன் அல்ல. ಸ್ವಲ್ಪ ಬಲವಲ್ಲ. என்ன பலனா? ಯಾವ ಬಲ? மிகுந்த ಸಂಪೂರ್ಣವಾದ பலனுக்கு ஏதுவானது. ಬಲಕ್ಕೆ அது ಎದುರು- கொஞ்ச பலனை கொடுக்கக்கூடியது அல்ல, ಅದು ಸ್ವಲ್ಪ ಬಲವನ್ನ மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. ಬಹಳವಾಗಿರುವಂತಹ ಬಲವನ್ನ ಕೊಡುವಂತದ್ದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொல்லுகிறார் எபிரேயருக்கு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ಮುಂದಿನ ದಿನಗಳನ್ನ ಜ್ಞಾಪದಲ್ಲಿ நீங்கள் ತಂದುಕೊಳ್ಳಿ. பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் ನೀವು ಪ್ರಕಾಶಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಕಾಲಗಳಲ್ಲಿ உபத்திரவங்களாகிய ಕಷ್ಟ ಅನುಭವ மிகுந்த போராட்டங்களை ಬಲು ಹೋರಾಟವನ್ನು நீங்கள் சகித்தீர்களே. ನೀವು ಸಹಿಸಿಕೊಂಡಿರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க என்ன ஆகல? ನೀವು ಏನಾಗಲಿಲ್ಲ. பின்வாங்கல. ಹಿಂಜಾರಿ ಹೋಗಲಿಲ್ಲ. கர்த்தருக்காக நீங்க சகித்தீங்க. ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ನೀವು ಸಹಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. நிந்தனைகளை நீங்க சகித்தீங்க. ನೀವು ಕಷ್ಟಗಳನ್ನ ஆகவே ಸಹಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. ಆದ ಕಾರಣ அந்த நாட்களிலே ಆ ದಿನಗಳಲ್ಲಿ நீங்க எப்படி இருந்தீங்களா? ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ பிரகாசமாக்கப்பட்டிருந்தீர்கள். ಪ್ರಕಾಶವುಳ್ಳಂತವರಾಗಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்தீர்கள். ನೀವು ಪ್ರಕಾಶಗೊಳ್ಳುವಂತವರಾಗಿದ್ದೀರಿ. நிந்தைகளாலும் ನಿಂದೆ உபத்திரவங்களாலும் ಉಪದ್ರವಗಳಿಂದಲೂ நீங்கள் வேடிக்கை பார்க்கப்பட்டதும் அல்லாமல் ನೀವು ಆಸಕ್ತಿಗೆ அப்படி ಗುರಿಯಾಗಿ நடத்தப்பட்டவர்களுக்கு ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸುವಂತ பங்காளிகளும் ஆனீர்கள். ಅವರಿಗೆ ಸೇರಿದವರಾಗಿದ್ದೀರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகையால் ಆದ ಕಾರಣ மிகுந்த பலனுக்கு ஏதுவான ಬಹಳ உங்கள் ಪ್ರತಿಫಲವನ್ನು தைரியத்தை ನಿಮ್ಮ ಧೈರ್ಯವನ್ನು நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நாமோ ನಾವು கெட்டு போக ಕೆಟ್ಟು ಹೋಗಲು பின்வாங்குகிறவர்களாயிராமல். ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವಂತವರಾಗಿರಲಿ. ஆகவேதான்
சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார். ಅದಕ್ಕನ್ನ ಕೀರ್ತನೆಗಾರನಾದ சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 73வது சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். 73ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನ ಓದುವುದಾದರೆ அங்கே தாவீது சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆசாபின் சங்கீதம் அது. ಆಸಾಫನ ஆனாலும் ಆದರೂ என் கால்கள் ನನ್ನ ಕಾಲುಗಳು தள்ளாடுதலுக்கும் ಜಾರುವುದಕ್ಕೂ என் அடிகள் ನನ್ನ சறுக்குதலுக்கும் ಜಾರುವುದಕ್ಕೂ சற்றே தப்பிட்டு ಸ್ವಲ್ಪವೇ ತಪ್ಪಿ நானும் இடறி போயிருப்பேன், ನಾವು ಎಡವಿ நானும் ಹೋಗಿದ್ದೆವು, பின்வாங்கி ನಾವು போயிருப்பேன். ಹಿಂಜಾರಿ ஏன் ಹೋಗುತ್ತಿದ್ದೆವು. என்றால் ಯಾಕೆಂದರೆ துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் ದುಷ್ಟರ வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். ಅಹಂಕಾರಿಗಳಾಗಂತ ಅವರನ್ನು ಹೆಮ್ಮೆಗೊಂಡೆನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் ಆದರೂ நான் தேவனுடைய சமூகத்திற்கு சென்றேன். ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತಕ್ಕೆ அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் ಅವರ ಅಂತ್ಯವನ್ನು ನಾನು ತಿಳಿದು ನೋಡುವಾಗ எனக்கு அது மிகுந்த விசனமாயிருந்தது. ನಾನು ಅದು ಬಹಳವಾಗಿ அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. ಅದು ನನ್ನ அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் ಅವರು போகிறார்கள். ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಹಾಳಾಗಿ நான் ಹೋಗಿದ್ದಾರೆ. காரியம் அறியாத மூடனானே, ನಾನು ಕಾರ್ಯ ತಿಳಿದಂತ உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ನಿನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಮೃಗದೋಪಾದಿಯಲ್ಲಿದ್ದೆನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கடைசி அவர் சொல்லுகிறார், ಕಡೆಯದಾಗಿ ಅವರು இதோ ಹೇಳುತ್ತಾರೆ, ಇಗೋ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗತಕ್ಕವರು நாசமடைவார்கள். ನಾಶವಾಗುತ್ತಾರೆ. உம்மை விட்டு சோரம் போகிற யாவரையும் ನಿನ್ನನ್ನು ದೂರ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸುವಂತೆ நீ ಎಲ್ಲರೂ சங்கரிப்பி. ನೀನು ಸಂಹಾರ ಮಾಡುತ್ತಿ. அவர் சொல்லுகிறார், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, பரலோகத்தில் ಪರಲೋಕದಲ್ಲಿ உம்மையல்லாமல் ನಿನ್ನನ್ನಲ್ಲದೆ எனக்கு யார் உண்டு? ನನಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ? எந்த தரிசனத்தை பார்க்கிறார்? ಈ ದರ್ಶನವನ್ನ யார் ನೋಡುತ್ತಾರೆ. கத்தரை அண்டிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? ಯಾರನ್ನು ಕರ್ತನ யார் பின்வாங்காம இருப்பாங்க தெரியுமா? ಯಾರು ಹಿಂಜಾರಿ ಹೋಗದೆ ಇರುತ್ತಾರೆ எந்த ಗೊತ್ತಾ? தரிசனம் உடையவர்கள்? ಯಾವ ದರ್ಶನ ಉಳ್ಳಂತವರು? பரலோகம். ಪರಲೋಕ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வீம்புக்காரருடைய வாழ்க்கை, ಅಹಂಕಾರಿಗಳ அக்கிரமக்காரருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ಅಕ್ರಮವಾಗಿರುವಂತ நான் ಜೀವಿತವನ್ನು சற்றே ನೋಡುವಾಗ என் கால் தப்பிட்டு ಸ್ವಲ್ಪವೇ ನನ್ನ ಕಾಲು அவருடைய ತಪ್ಪಿದೆ. முடிவை பார்க்கும் ಅವರ பொழுது ಅಂತ್ಯವನ್ನ ನೋಡುವಾಗ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் ಪರಲೋಕದಲ್ಲಿ எனக்கு ನಿನ್ನನ್ನಲ್ಲದೆ யார் உண்டு? ನನಗೆ ಯಾರು ಉಂಟು? இந்த பூலோகத்திலே ಈ ಲೋಕದಲ್ಲಿ உம்மை தவிர ನಿನ್ನನ್ನಲ್ಲದೆ எனக்கு வேறு விருப்பம் இல்லை ನನಗೆ அப்படின்னு ಬೇರೆ சொல்லிட்டு ಆಸೆ அவர் ಇಲ್ಲ. ಆ சொல்லுகிறார். ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்கோ ನನಗಾದರೂ தேவனை ದೇವರೇ அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ಅವಲಂಬಿಸಿರುವಂತದ್ದೇ ஹalleluya. ಒಳ್ಳೆಯದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் தேவனை என்ன செய்வேன்? ನಾವು ದೇವರನ್ನ ಏನು ಮಾಡಬೇಕು? அண்டிக் கொண்டிருப்பேன். ಅಂಟಿಕೊಂಡಿರಬೇಕು. நான் தேவனை அண்டிக் ನಾವು கொண்டிருப்பேன். ದೇವರನ್ನ ಅಂಟಿಕೊಂಡಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ தேவன் ಉಂಟಾಗಲಿ. எதை விரும்புகிறார் தெரியுமா? ಯಾವುದನ್ನ ಇಷ್ಟು அவருடைய ಪಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? பிள்ளைகள் ಆತನ ಮಕ್ಕಳು அவரை என்ன செய்ய வேண்டும்? ಅವರನ್ನ ಏನು ஆனா ಮಾಡಬೇಕು? அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் ಆ ದಿನದಲ್ಲಿ அவரை ಜನರು தேடவும் இல்லை, ಅವರನ್ನ ಹುಡುಕಲು ಇಲ್ಲ, அவரை விசாரிக்கவும் இல்லை, ಅವರನ್ನ ವಿಚಾರಿಸಲು ಇಲ್ಲ, அவரை விட்டு என்ன செய்தாங்க? ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಿದರು? பின்வாங்கினார்கள். ಹಿಂಜಾರಿ ಹೋದರು. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய நிலையை ನಮ್ಮ நாம் ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು வைத்து ஆராய்ந்து ನಾವು பார்ப்போம். ಪರಿಶೋಧಿಸಿ நாம் வைத்து ஆராய்ந்து ನಾವು பார்ப்போம். ಪರಿಶೋಧಿಸಿ இந்த ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. செப்பனியாவின் புஸ்தகத்திலே ಸೆಫನ್ಯ 2வது அதிகாரத்திலே இப்படி ಎರಡನೇ சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಧ್ಯಾಯ ಈ ರೀತಿಯಾಗಿ 2:2 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ, நீங்கள் உங்களை வைத்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம என்ன செய்யணுமா? ನಮ್ಮನ್ನು ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? நம்மை ನಮ್ಮನ್ನು ನಾವು வைத்து ಪರಿಶೋಧಿಸಿ ஆராய்ந்து ಶೋಧಿಸಿ சோதிக்கணுமா? ಶೋಧಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எதை ஆராயணுமா? ಯಾವುದನ್ನ ಶೋಧಿಸಬೇಕು, ಅಭ್ಯಸಿಸಬೇಕು. எதை ஆராயணும்? ಯಾವುದನ್ನ ಅಭ್ಯಸಿಸಬೇಕು? மற்றவர்கள் இல்ல, ಮತ್ತೊಬ್ಬರನ್ನಲ್ಲ. அவங்க எப்படி இருக்காங்கல்ல, ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರಲ್ಲ. கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை நீ என்ன செய்துப்பா? ನಿನ್ನನ್ನು ನೀನು ಏನು ಮಾಡು? நான் எப்படி இருக்கிறேன்? ನಾನು ಯಾವ நான் ರೀತಿಯಾಗಿದ್ದೇನೆ? கர்த்தரை விசாரிக்கிறேனா? ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿ நான் கர்த்தரை ವಿಚಾರಿಸುತ್ತೇನೆ. சார்ந்து கொண்டிருக்கிறேனா? ಕರ್ತನನ್ನ ಅವಲಂಬಿಸಿದ್ದೇನಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ என் ಉಂಟಾಗಲಿ. இருதயம் எப்படி இருக்குது? ನನ್ನ ಹೃದಯ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? உன்னை வைத்து ஆராய்ந்து பார். ನಿನ್ನನ್ನ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿಕೊ. தேசத்தில் உள்ள ದೇಶದಲ್ಲಿರುವ எல்லா சிறுமையானவர்களே, ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳು கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, ಕರ್ತನ ನ್ಯಾಯವನ್ನ அவரை ತೀರಿಸುವಂತವರು. தேடுங்கள், ಆತನನ್ನು ಹುಡುಕಿ நீதியை தேடுங்கள், ನೀತಿಯನ್ನ மன ಹುಡುಕಿ தாழ்மையை தேடுங்கள். ದೀನತೆಯನ್ನ ಹುಡುಕಿ அப்பொழுது ಆಗ ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ கர்த்தருடைய கோப
கோபத்தின் நாளிலே ಕರ್ತನ ಕೋಪದ ದಿನದಲ್ಲಿ நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். ನೀವು ಮರೆಯಾಗಿರುವಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்க. ನಮ್ಮನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நான் எப்படி இருக்கிறேன்? ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದೇವೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரை தேடுங்க. ಕರ್ತನನ್ನ ಹುಡುಕಿರಿ. நீதியை தேடுங்க. ನೀತಿಯನ್ನ ಹುಡುಕಿರಿ. எதை தேடுங்க? ಯಾವುದನ್ನ ಹುಡುಕಿರಿ? மன தாழ்மையை தேடுங்க. ತಾಳ್ಮೆಯನ್ನ ಹುಡುಕಿರಿ. நீங்க கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே ನೀವು ಕರ್ತನ ಕೋಪದ நீங்க என்ன செய்யப்பட்டுருவீங்க? ಏನಾಗಿರಬಹುದು? மறைக்கப்படுவீங்க, ಮರೆಯಾಗಿರಬಹುದು, காக்கப்படுவீங்க. ಕಾದುಕೊಳ್ಳುವಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருக்கு சித்தமானால் ಕರ್ತನಿಗೆ இந்த ಚಿತ್ತವಾದರೆ பின்வாங்குகிறதற்கு காரணம் என்னங்கிறத ಈ ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ கர்த்தர் ಕಾರಣವೇನು? அனுமதித்தால் ಕರ್ತನ நான் ಅನುಮತಿಸಿದರೆ வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு நான் பிரசங்கிக்கிறேன். ಬರ್ತಕ್ಕಂತ ಭಾನುವಾರ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ இன்னைக்கு ಪ್ರಸಂಗಿಸುತ್ತೇನೆ. அநேகர் பின்வாங்குறதற்கு காரணம் என்ன? ಇದನ್ನ ಅನೇಕ ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ, பின்வாங்கி போவோம் என்றால் ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವುದಾದರೆ கர்த்தர் ಕರ್ತನು பிரியமாக இருக்க மாட்டார். ಅವರು நாம் ಸಂತೋಷಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. முன்னேறி செல்ல வேண்டும். ನಾವು ಮುಂದೆ ಹೇರಿ ಹೋಗಬೇಕು. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಏನು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ லூக்காளுன ಗೊತ್ತಾ? சுவிசேஷம் ಲೂಕನು ಬರೆದ 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 62வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 62ನೇ ವಚನವನ್ನು ಓದುವುದಾದರೆ லூக்கா ಲೂಕನು 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 62வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 62ನೇ ವಚನವನ್ನು ಓದುವುದಾದರೆ அதற்கு இயேசு கலப்பையின் மேலே தன் கையை வைத்து கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கலப்பனா என்ன? ನೇಗಿಲು ಅಂದ್ರೆ ಏನು? நிறைய பேருக்கு கலப்பனா தெரியாது. ಅನೇಕರಿಗೆ ನೇಗಿಲು ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உழுகிறது. ಉಳತಕ್ಕಂತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த உழுகிறவங்க ಈ ಉಳುವಂತವನನ್ನು முழு பார்வையும் எங்க இருக்கும் தெரியுமா? ಸಂಪೂರ್ಣ ದೃಷ್ಟಿ அந்த ಎಲ್ಲಿರುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? கலப்பை மேலதான் இருக்கும். ತನ್ನ ನೇಗಿಲೆಯ அது ಮೇಲೆ ஏர் உழுதுகிட்டே போகும். ಅವನು ಉಳುತ್ತಲೇ ಹೋಗುತ್ತಾನೆ. அது மேல பார்வை இல்லைன்னா ಅದರ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ அந்த கலப்பை ಆ ನೇಗಿಲು எது காலை குத்திரும்? ಕಾಲನ್ನ ಚುಚ್ಚುತ್ತದೆ. மாட்டின் காலை குத்திரும். ಚುಚ್ಚಿ ಕಾಲನ್ನ ಚುಚ್ಚುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எலிசா எத்தனாவது ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு? எத்தனாவது ஏர்? ಎಷ್ಟನೇ ನೇಗಿಲು? எத்தனாவது ஏர்? ஒருத்தர் 7ன்றார், ஒருத்தர் 6ன்றார், ஒருத்தர் 11ன்றார். வாசிச்சுட்டு அடுத்த வாரம் சொல்லுங்க. எல்லாரும் முழங்கால் படியிட்டு செவிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு ನೇಗಿಲ ಮೇಲೆ ತನ್ನ பின்னிட்டு ಕೈಯನ್ನು பார்க்கிற எவனும் ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡುವಂತ ಯಾವನು அவருக்கு பிரியமானவன் அல்ல. ಅವರಿಗೆ ತಕ್ಕವನವಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. ಅವನು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕವನಲ್ಲ. ஆகவே கர்த்தர்ட்ட சொல்லுவோம். ಆದ ಕಾರಣ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿ எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ಎಲ್ಲರೂ ಕರ್ತನನ್ನ இன்றைக்கு ದೃಷ್ಟಿಸಿ கேட்ட வசனத்தின்படி ಈ ದಿನ ದೇವರ ವಾಕ್ಯದ நாம் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். ನಾವು ನಮ್ಮನ್ನ ಅಭ್ಯಸಿಸಿ நாம் ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳೋಣ. எப்படி இருக்கிறோம்? ನಾವು ಯಾವ ರೀತಿ ಆಗಿದ್ದೇವೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சிறிதானதோ ಚಿಕ್ಕದಾದದ್ದು பெரிதானதோ ದೊಡ್ಡದಾದದ್ದು தேவன் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார்? ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ? நாம் அவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். ನಾವು ಆತನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಬೇಕು. கஷ்டங்கள் வரும்போது மாத்திரமல்ல, ಕಷ್ಟಗಳು ಬರುವಾಗ ಮಾತ್ರ எல்லா ಎಲ್ಲಾ சூழ்நிலைகளிலும் ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿಯೂ நாம் கர்த்தரை தேட வேண்டும். ಕರ್ತನನ್ನ ಹುಡುಕಬೇಕು. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, எனக்கு அந்த அனுபவத்தை தாரும். ನನಗೆ ಆ ಅನುಭವವನ್ನ ಕೊಡು. உம்முடைய காரியங்களிலோ, ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿಯೋ, சபையிலோ, ಸಭೆಯಲ್ಲಿಯೋ, ஊழியத்திலோ, ಸೇವೆಯಲ್ಲಿಯೋ, உமக்கு அடுத்த காரியங்களிலோ ನಿನಗೆ ತಕ್ಕದಾದ நான் ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ எந்த சூழ்நிலையிலும் ನಾನು ಯಾವುದೇ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ பின்னோக கூடாது, ಹಿಂದಾಗಿ பின்வாங்கவே கூடாது. ಹಿಂದಾಗಿ ಹೋಗಲೇಬಾರದು. அந்த யூத ஜனங்கள், ಈ ಯೆಹೂದ யோசியாவின் நாட்களில் இருந்த ஜனங்கள் ಯೋಷಿಯ ದಿನಗಳ பின்வாங்குகிறவர்களாக இருந்தார்கள். ಹಿಂಜಾರಿ உம்மை ಹೋಗತಕ್ಕಂತವರಾಗಿದ್ದರು. தேடாதவர்களாக ನಿನ್ನನ್ನು இருந்தார்கள். ಹುಡುಕದೇ உம்மை ಇರತಕ್ಕಂತವರಾಗಿದ್ದರು. விசாரிக்கிறவர்களாக இருந்தார்கள். ನಿನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸದೇ ಇರುವಂತವರಾಗಿದ್ದರು. சின்ன பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. சிறு பிள்ளைகள், ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் எதை விரும்புகிறார்னு இன்னைக்கு கேட்டோம். ಕರ್ತನು ಯಾವುದನ್ನ ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ ಎಂದು நம்முடைய ಕೇಳಿದೆವು. வாழ்க்கையில் ನಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ನಡೆಯತಕ್ಕಂತ ಒಂದೊಂದು நீங்க ಕಾರ್ಯಗಳು யார்கிட்ட கேட்கலாம், ನೀವು ಯಾರಲ್ಲಿ ಕೇಳಬಹುದು, யார்கிட்ட விசாரிக்கலாம். ಯಾರಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. You can inquire to God, ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ whether it ವಿಚಾರಿಸಬಹುದು. is small or big.
ಅದು ಚಿಕ್ಕದಾದದೋ You can ದೊಡ್ಡದಾದದೋ inquire to God. ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಬಹುದು. Hallelujah. Hallelujah. கர்த்தர்ட்ட நீங்க கேட்கலாம். ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. ஏசப்பா, ಏಸಪ್ಪ, உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறே, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಬಂದಿದ್ದೇವೆ, நான் இதை செய்யலாமா? ನಾನು ಇದನ್ನ ಮಾಡಬಹುದಾ, நான் என்ன படிக்கணும்? ನಾನು ಯಾವುದನ್ನ இதற்கு அடுத்து ಓದಬೇಕು, நான் என்ன செய்யணும்? ಇದರ ನಂತರ ಏನು ಮಾಡಬೇಕು? நீங்க கர்த்தர்ட்ட என்ன செய்யலாம்? ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬಹುದು? சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಕೇಳುತ್ತೇನೆ, யாரெல்லாம் ஏசப்பாட்ட விசாரிக்க போறீங்க? ಯಾರೆಲ್ಲ ಏಸಪ್ಪನ ಬಳಿ ವಿಚಾರಿಸುತ್ತೀರಿ? எத்தனை பேர் ஏசப்பாட்ட விசாரிக்க போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಏಸಪ್ಪನ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಲು ಹೋಗುತ್ತೀರಿ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த விசாரிக்கிற அனுபவத்தை ಈ ವಿಚಾರಿಸುವಂತ உங்கள் சிறு ಅನುಭವವನ್ನು வயதிலிருந்து ನಿಮ್ಮ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ நீங்க வளர்த்து கொள்ளுங்கள். ನೀವು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು எல்லாரும் ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஜெபிப்போமா? ಎಲ್ಲರೂ எங்கள் ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்பின் தகப்பனே, ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, நீர் எங்களை ನೀನು ನಮ್ಮನ್ನು கீர்த்தியும் ಕೀರ್ತಿಯನ್ನಾಗಿ புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு ಹೊಗಳಿಕೆಯನ್ನಾಗಿಡುವುದಕ್ಕೆ, உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்காமல் ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಂದೆ உம்மை தேடி ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ உம்மை விசாரிக்கிற ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿ அனுபவத்தை ಆ ಅನುಭವವನ್ನು எங்கள் எல்லாருக்கும் தாரும். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಕರ್ತನ பிதாவே, ತಂದೆಯೇ, இந்த அனுபவத்தை எனக்கு தாரும். ಈ ಅನುಭವನ ನನಗೆ ಕೊಡು. பெற்றோர்கள் கேளுங்க, ಎತ್ತವರು ಕೇಳಿರಿ. எங்கள் பிள்ளைகள் ನಮ್ಮ ಮಕ್ಕಳು சிறு வயதிலிருந்து ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ உம்மை விசாரித்து நடக்கிற பிள்ளைகளா, ನಿನ್ನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸುವಂತ உம்மிடத்தில் கேட்கிற பிள்ளைகளா, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳತಕ್ಕಂತ உம்மோடு ಮಕ್ಕಳಾಗಿ, பேசுகிற பிள்ளைகளா, ನಿಮ್ಮಲ್ಲಿ எங்கள் ಮಾತನಾಡತಕ್ಕಂತ பிள்ளைகளை ஆசீர்வதியும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. விசேஷமாய் சிறு பிள்ளைகள், ವಿಶೇಷವಾಗಿ ಚಿಕ್ಕ வாலிப ಮಕ್ಕಳು, பிள்ளைகள், ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳು, உங்கள் எதிர்காலம் ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲ கீர்த்தியும் ಕೀರ್ತಿಯನ್ನಾಗಿ புகழ்ச்சியுமாக இருக்க ಹೊಗಳಿಕೆಯಾಗಿಯೂ ஏசப்பாவினிடத்துல, ಏಸಪ್ಪನ ಬಳಿ கர்த்தரிடத்துல ಕರ್ತನಲ್ಲಿ விசாரிக்கிறவர்களாய் மாறுங்கள். ವಿಚಾರಿಸುವಂತವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿ. பிள்ளைகள் எல்லாரும் கேளுங்க, வாய்களை ಮಕ್ಕಳೆಲ್ಲರೂ திறந்து ಬಾಯಿ ತೆರೆದು நாம் ಕೇಳಿ. எல்லாருமே கேட்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಕೇಳೋಣ. என் தகப்பனே, ತಂದೆಯೇ, உம்மிடத்தில் விசாரிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். ನಿನ್ನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸುವಂತ உம்மோடு பேசுகிற அந்த இருதயத்தை எனக்கு தாரும். ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡತಕ್ಕಂತ ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போம். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳಿ. ஆவியானவரே, ಆವಿಯಾನವರೇ, ஹalleluya. ஹalleluya. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ಇದನ್ನು ಕೇಳತಕ್ಕಂತ இந்த ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಅನುಭವத்தை நீ தாரும். ಈ ಅನುಭವನ ಕೊಡು. சபையில் உள்ள எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை ಸಭೆಯಲ್ಲಿ தாரும். ಇರತಕ್ಕಂತ ಎಲ್ಲರಿಗೂ எங்கள் ಅನುಭವನ ஜெபத்தை ಕೊಡು. கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். 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 எழுந்து பாடலை பாடுகிற வழியிலே கணி செலுத்தும் முன்னோரும் கத்தனமே ஆசீர்வதிப்பார்.